அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் திடீரென உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி வழக்கின் முக்கிய புள்ளியே உயிரிழந்த வழக்கறிஞர் தான் என கூறப்படும் நிலையில் யார் அந்த அன்வர்தீன், அவருக்கும் வழக்கிற்கும் என்ன தொடர்பு, அன்வர்தீன் உயிரிழப்புக்கு சிறைத்துறையின் பதில்தான் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையடிவார பகுதியில் உள்ள தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்புடைய 1.40 ஏக்கர் நிலத்தை வெறும் 2 கோடிக்கு மோசடியாக பதிவு செய்தது தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், இடத்தை வாங்கிய வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி, வழக்கறிஞர் அன்வர்தீன், புரோக்கர் ஜெயபிரகாஷ் உட்பட 11 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் உடல்நலக்குறைவால் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் ஜஸ்டின் மணிகண்டன் சிகிச்சையில் உள்ள நிலையில் முருகதாஸ், வெள்ளத்துறை, சேதுபதி, அன்வர்தீன் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அதேபோல இட புரோக்கர் ஜெயபிரகாஷ் அவரே போலீசில் வந்து சரணடைந்தார். இதற்கிடையே வெள்ளத்துறை, சேதுபதி, அன்வர்தீன், முருகதாஸ் ஆகிய 4 பேரையும் கடந்த 5ஆம் தேதி முதல் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்தனர் சிபிசிஐடி போலீசார். தொடர்ந்து போலீஸ் காவல் முடிந்ததும் மதுரை மருத்துவமனையில் வழக்கமான பரிசோதனைகள் நடத்தப்பட்டு 4 பேருமே மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிறைக்குள் சென்ற சில மணி நேரங்களிலேயே அன்வர்தீன் திடீரென உயிரிழந்தார். சிறையில் அடைக்கும் முன்பே முறையாக பரிசோதனை நடத்தவில்லை எனவும், சிறையில் அடைத்த பிறகும் மருத்துவ கண்காணிப்பு செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டும் அன்வர்தீனின் உறவினர்கள் உயர்மட்ட விசாரணை அல்லது நீதித்துறை விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அன்வர்தீன் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் தான் இருந்தார் என சிறைத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இரவு உணவை உட்கொண்ட பிறகு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டதாகவும், மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாகவும் சிறைத்துறை தெரிவித்திருக்கிறது. உயிரிழந்த இந்த அன்வர்தீன் யார், வழக்கறிஞரான இவருக்கும் பழனி நில மோசடிக்கும் என்ன சம்பந்தம் என விசாரித்த போது அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான நிலத்தை விற்பது தொடர்பாக முருகதாஸ் அன்வர்தீனை அணுகியதாக தெரிகிறது. ஏற்கனவே பணம் புரடும் நபர்கள் மற்றும் நிலங்களை வந்த விலைக்கு வளைத்து போட்டு தங்கள் பெயருக்கு மாற்றும் நபர்களோடு சகவாசம் வைத்திருந்த அன்வர்தீன் சேதுபதி மற்றும் வெள்ளத்துறைக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஒற்றன்சத்திரத்தைச் சேர்ந்த இட புரோக்கர் ஜெயபிரகாஷ் ஒரு பத்திரத்தை தயார் செய்து தனது நண்பரான ஜஸ்டின் மணிகண்டனிடம் நீட்ட பத்திரப்பதிவையே வெற்றிகரமாக நடத்தி முடித்ததாக கூறப்படுகிறது. ஆக மோசடி பத்திரப்பதிவுக்கு ஆரம்ப புள்ளி மற்றும் ஒட்டுமொத்த குற்றத்தை இணைக்கும் முக்கிய புள்ளியே அன்வர்தீன் தானா? அதனால்தான் அவரது மரணம் பல உண்மைகளை மறைத்து போக செய்யுமோ அல்லது மறைக்கப்படுமோ என்ற அபாயம் எழுந்திருக்கிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.